இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் பிலிப்பியர் 4 அதிகாரம் 13 வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வசனத்தை நாம் அடிக்கடி சொல்லுகிறோம். நாம் ஜெபிக்கிற பொழுது இந்த வசனத்தை நாம் அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்கிறோம். ஒரு அருமையான ஒரு வசனம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற ஒரு தேவன். இந்த உலகத்திலே சரீரத்திலே நாம் பலன் அடைவதற்காக அநேக ஆகாரங்களை நாம் சாப்பிடுகிறது உண்டு. சரீர பலன் வேணும், சரீரம் புஷ்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விலை உயர்ந்த ஆகாரங்கள், இன்னும் நாம் என்ன செய்கிறோம், விலை உயர்ந்ததான மருந்து, மாத்திரை, டானிக் எல்லாம் நாம் சாப்பிடுகிறோம். எதற்காக? சரீரத்தில் நமக்கு எந்த பலவீனமும் வரக்கூடாது, நம்ம பலவான்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நல்ல ஆகாரங்களை நாம் எடுக்கிறோம். ஆனால் நம்முடைய சரீரத்திற்கு அந்த ஆகாரத்தை சாப்பிடும்போது பலன் வருகிறது. நம்முடைய ஆத்துமாவுக்கு பலன் வேண்டும். இன்றைக்கி பாருங்கள், ஒரு சின்ன காரியத்தை கண்டா கூட நம்ம என்ன செய்கிறோம், பயப்படுகிறோம். நமக்கு தைரியம் இல்லை, பலன் இல்லை. ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன செய்தியை கேள்விப்பட்டாலே மனசு பதறுது. நம்முடைய விசுவாசமெல்லாம் குறைந்து போகிறது, பலனற்றவர்களாய் போய்விடுகிறோம். சிலர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தலைவலியை கூட தாங்க சக்தி இருக்காது. ஒரு ஊசியை போடுறதுக்கு கூட பயப்படுவாங்க. ஒரு ஊசி போடுறதுக்கு கூட உடம்புல அவங்க பயப்படுவாங்க. ஏன்னா அந்த ஒரு சின்ன வலி, ஒரு சின்ன காரியத்தை கூட தாங்கிறதுக்கு பலன் இல்லாதவர்களாக இன்றைக்கு காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னைக்கு நினைக்கலாம், நான் எல்லா காரியத்தையும் நான் தனிமையாகவே செய்ய வேண்டியது இருக்கிறதே, நான் இவ்வளவோ வேலை செய்கிறேன், எனக்கு பலன் இல்லை, நான் எவ்வளவு காரியங்களை நான் செய்ய வேண்டியது இருக்கிறது, நான் தனிமையில் இருக்கிறேன், எனக்கு பலன் இல்லை, எனக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, உதவி இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கலாம், சிந்தித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலன் தருகிறவர் ஆண்டவர். ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே எனக்கு பலன் தாரும். இன்னைக்கு ஒரு நாளை நம்ம ஆரம்பிக்கிற பொழுது அதிகாலையில் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அந்த நாளுக்குரிய பலனை நாம் ஜெபித்து அவரிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளை நான் கடந்து செல்ல எனக்கு பலன் தாரும். நான் ஒரு பலவீனமானவன் தான், நான் ஒரு பலவீனமான பாண்டம் தான். ஆண்டவரே, வீட்டு வேலைகளை செய்ய, ஆண்டவரே என்னுடைய தொழில்கள், வியாபாரம், என்னுடைய பிள்ளைகளை வளர்க்க, எல்லாவற்றையும் ஆண்டவரே நான் செய்ய எனக்கு உம்முடைய பலன் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் அவருடைய பலனுக்காக நாம் கேட்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். இதிலே நாம் பவுலை குறித்து பார்க்கிறோம். பவுலும் ஒரு பலவீனமான மனிதர் தான். அவரும் கூட தன்னுடைய சரீரத்திலே அவருக்கு ஒரு பலவீனம் இருந்தது என்று சொல்லி 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருந்தது, என் சரீரத்திலே என்னை நான் உயர்த்தாதபடிக்கு எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். அதை அவர் பெருமையாக சொல்லுகிறார். என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன். ஏனென்று சொன்னால், என் சரீரத்தில் பலவீனம் வரும்போது ஆண்டவருடைய வல்லமை, கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி, அந்த பலவீனம் வருகிற பொழுது கிறிஸ்துவினுடைய வல்லமை அவர் மேல் தங்குகிறது என்று சொல்லி அவர் விசுவாசிக்கிறார். அதனால அந்த பலவீனத்தை குறித்து நான் சந்தோஷம் அடைகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாமும் கூட பலவீனங்கள் வருகிற பொழுது, சோர்வுகள் வருகிற பொழுது, சில நேரங்களில் கவலைகள், சோர்வு வரும்போது அது நம்மை அதிகமாக பலவீனப்படுத்தும். நாம் பலனை இழந்தவர்களைப் போல நாம் காணப்படுவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது ஆண்டவருடைய இந்த நல்ல வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், அதை நாம் சொல்லி நம்மை நாம் பலப்படுத்த வேண்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சில நேரங்களில் வீட்டு வேலையை நம்ம சொல்லுவோம், நான் தனிமையாக எல்லாவற்றையும் செய்கிறேனே, ஆண்டவர் எனக்கு பலன் தருவார். கர்த்தராகிய ஆண்டவர் என் பலன். தாவீது ராஜா சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே நீர்தான் எனக்கு பலன் ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். இன்னும் கூட ஒரு சம்பவத்தை வாசித்த பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இத்தாலி நாட்டின் சர்வாதிகாரியாக இருந்த முசோலினி என்பவரை குறித்து ஒரு செய்தியை வாசித்த பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
அவர் மிகவும் கொடூரமானவர். ஒரு நாத்திகர், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், மிகவும் கொடுமையான ஒரு மனிதர். அப்படிப்பட்ட மனிதர் எந்த ஒரு பலவீனமோ பயமோ கவலையோ அவர் வெளியே காட்டவே மாட்டார். அப்படி ஒரு தைரியசாலியாக இருக்கக்கூடியவர். நிறைய புத்தகங்கள் அவர் என்ன செய்வார், படிப்பார். புரட்சிகரமான புத்தகங்களெல்லாம் அவர் வாசிக்கக்கூடியவர். ஒரு தடவை அவருடைய உடல் மீது 44 குண்டுகள் பட்டு அவர் கீழே விழுந்து விட்டார். 44 குண்டுகள் பாய்ந்து கீழே சரிந்தார். உடனடியாக அவரை அறுவை சிகிச்சை செய்வதற்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுகிறார்கள். அப்பொழுது மருத்துவர் சொல்லுகிறார், ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு முன்பாக மயக்க மருந்து கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணி அந்த குண்டுகளெல்லாம் என்ன செய்யணும், வெளியே எடுக்கணும்னு சொல்லுகிறார். அப்பொழுது அவர் சொன்னாராம், அவர் பிடிவாதமாக மறுத்து விட்டார், எனக்கு எந்த மயக்க மருந்தும் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது, என்னுடைய சுய அறிவிலே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும். மருத்துவர்கள் சொன்னார், அது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவர் மறுத்து விட்டார். என்னுடைய கரத்தில் ஒரு புத்தகத்தை கொடுங்கள், நான் வாசித்து கொண்டே இருப்பேன், நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் மருத்துவ வேலையை செய்யுங்கன்னு சொல்லி அவர் பிடிவாதமாக இருந்தார். மருத்துவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அவருடைய விருப்பப்படியே செய்தார்கள். ஒரு புத்தகத்தை கையில் கொடுத்தாங்க. அவர் அதை படித்து கொண்டே அவரை என்ன செய்தார், எந்த அசைவும் இல்லாமல் இருந்தாராம். மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்து அந்த குண்டுகளை வெளியே எடுத்தார்களாம். ரொம்ப ஆச்சரியப்பட்டார்களாம். ஒரு சாதாரண ஒரு மனிதன், அந்த மனிதனுக்கு உடல்ல அத்தனை சக்தி தாங்கக்கூடிய பலன் இருந்திருக்கிறது, மன வலிமை. அப்படிப்பட்ட மன வலிமை அந்த முசோலினிக்கு இருந்திருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எவ்வளவு பலசாலிகளாக இருக்க வேண்டும். சின்ன விஷயத்துக்கு ஒரு தலைவலி வந்துட்டாலே பயம் வந்துடுது, இது என்னாகுமோ, அப்படியாகுமோ, இப்படியாகுமோ, பயப்படுகிறோம், பலவீனப்பட்டு விடுகிறோம், சோர்ந்து போகிறோம். ஆனால் அப்படி அல்ல. கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் சகிக்க எனக்கு பலன் உண்டு. பாடுகள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அதையெல்லாம் சகிக்க, சுமக்க எனக்கு பலன் உண்டு என்கிற தைரியம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரும் கூட பலவீனமான நம்மையும் வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். தாவீது ராஜா சொல்கிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். என் வாழ்க்கையில மதில் போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் நான் அதை எளிதாய் என்ன செய்வேன், கடந்து செல்லுவேன். சத்துருக்கள் ஒரு பெரிய சேனையாக எனக்கு முன்பாக வந்தாலும் அந்த சேனைக்குள் நான் என்ன செய்வேன், பாய்ந்து செல்லுவேன். காரணம் என்ன, என் பலனாகிய கர்த்தாவே என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். நாமும் கூட இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நமக்கு பலனாக கொள்ளுவோம். என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொன்னது போல நாங்களும் கூட இந்த உலகத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை, வேலைகளை எல்லாவற்றையும் செய்து முடிக்க எங்களுக்கு பலன் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.